வணக்கம் தோழர்களே. ஒரு வழியா இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தப்பட்டிருக்கிறது. யாருடா காரணம் அப்படின்னா, சமூக வலைத்தளத்துல இதை அறிவிப்பதற்கு முன்பே, அதாவது இந்தியாவோ பாகிஸ்தானோ அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு ட்ரம்ப் போட்டு நான்லாம் பயங்கரமான ஆளு தெரியுமா அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காரு. இது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கே பேரதிர்ச்சியா இருந்துச்சு. வணக்கம் தோழர்களே. புதிய எபிசோடு ஒன்ன ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன். உங்களுக்கு நிறைய அரசியல் சம்பந்தமான கேள்விகள் இருக்கும், வரலாறு தொடர்பான கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு வார இறுதியில் பதில் சொல்வதற்காக புதிய எபிசோடு ஒன்ன ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கான அரசியல் கேள்விகளை, வரலாற்று கேள்விகளை, நடப்பு அரசியலை நீங்க கேள்விகளா கேட்டீங்கன்னா, முக்கியமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து வார இறுதி நாள்கள் சனி ஞாயிறுல அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். முக்கியமான அரசியல் சூழல் காரணமாக அந்த வேலையை நாம செய்ய வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். எனவே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை, கேள்விகளை, வரலாறு தொடர்பாக, தமிழ் தொடர்பாக, இன்னும் அரசியல் தொடர்பாக கேட்க வேண்டிய கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஒரு நாளும் நீங்கள் கேட்கிற கேள்விகளை எடுத்து வச்சு அதற்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் தோழர். என்னடா எங்க நாட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு யாருடா நீயே அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்துச்சு. ஆனா எனக்கு வரல. காலையில இருந்தே சில விஷயங்களை நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இது நடக்கும்னு எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அதுக்கான காரணங்களை சொல்றேனே. 2 நாளா வந்து பாகிஸ்தானுக்கு நீங்க எந்த நிதியுதவியும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சர்வதேச நாணய நிதியம் அவங்க கிட்ட 2 நாளா கதறிட்டு இருக்கு இந்தியா, பாகிஸ்தானுக்கு நீங்க கடன் கொடுக்க கூடாது அப்படின்னு. ஆனா போற போக்குல ஐநா ஒப்புதல் கொடுக்குது. அதுக்கு கையெழுத்து போட்டது அமெரிக்கா. இன்றைக்கு காலையில அறிவிச்சிருக்கிறாங்க 8542 கோடி ரூபாய் கடனாக பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2 நாடு போர்ல இருக்கு, 2 நாடு ஒன்னொன்னு அடிச்சிட்டு இருக்கு. இந்த போர்க்காலத்துல அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்குதுன்னா அது பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, காலையில அமெரிக்காவினுடைய அமைச்சர் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசல, ராணுவ தளபதி கிட்ட பேசியிருக்கிறார். இது என்ன மாதிரியான அணுகுமுறை? ஒரு நாட்டுல இருக்கிற அமைச்சர் எதை பேசணும்னாலும் அங்க முக்கியமா இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் பேசிருக்கணும். ஆனா பிரைம் மினிஸ்டர் பேசாம நேரடியா போர் படை தளபதி கிட்ட பேசினார்னா, இந்த போருக்கு பின்னாடி, இந்த படையை இயக்குவதற்கு பின்னாடி யார் இருக்கா? அமெரிக்கா இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு பல நாடுகளும் உதவி செய்ய, சீனாவே பாகிஸ்தான் தாங்க உதவி பண்ணிட்டு இருக்கு. சீனா, அமெரிக்கா, துருக்கி, எல்லா உலக நாடுகளும் பாகிஸ்தான் பின்னாடி நிக்கிறது மட்டும் இல்ல, அமெரிக்காவும் சீனாவும் ஆயுதம் கொடுத்து உதவி இருக்கிறது. துருக்கியும் ஆயுதம் கொடுத்திருக்கு. விழுந்த எல்லா ட்ரோனையும் பார்த்தா துருக்கி சிம்பல் இருக்கு. விழுந்த ராக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தா சீனாவுடைய சிம்பல் இருக்கு. நேற்று படைத்தளபதியோட பேசியதன் மூலமாக இங்க அமெரிக்கா அதன் பின்னாடி, இந்த போருக்கு பின்னாடி, அதுவும் குறிப்பாக பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா நிக்குது. அப்பயே பிடிச்சிருக்கணும். என்னடா அது, லோனை கொடுக்குறான், படைய கொடுக்குறான், நமக்கு அட்வைஸ் பண்றான் கூட்டு உட்கார வச்சு. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னா, தெளிவா பிளான் பண்ணி தெற்காசிய நாடுகளில இந்தியா போன்ற வளர்ந்து வர்ற நாடுகள், மக்கள் தொகை முதலிடத்துல இருக்கிற நாடுகளை எல்லாம் தனக்கு கீழே அடிமையா வச்சுக்கணும்னு நினைச்சா அமெரிக்காக்காரன். அதுக்கான வேலை தான் இந்த வாரம் மாத்தி விட்டான். இதுல இன்னொரு அரசியல் என்ன அப்படின்னா, உலக நாடுகளுக்கெல்லாம் எக்கு தப்பா வரிய போட்டா எல்லா நாடும் கடுப்பாயி காண்டாயி எழுத்து கேட்டதுல நம்ம வாய திறக்கல தெரியுங்களா? அமெரிக்கால இருந்து இறக்குமதி ஆகிற மது வகைகளுக்கு 50% வரிய குறைச்சார். ஆனா அவருடைய நண்பர் ட்ரம்ப் இந்தியாவில் இருந்து அங்க இறக்குமதி செய்யப்படுகிற பொருளுக்கு 26% வரியை ஏத்திருக்கார். ஏற்கனவே இருக்கிற வரிக்கு மேல 26% ஏத்திருக்கார். இதுதான் இங்க நாட்டுல 56 இன்ச்சு மோடி, நாங்கெல்லாம் உலகத்தை மிதிச்சிருவோம், கரைச்சிருவோம், குடிச்சிருவோம், அறுத்துருவோம், தள்ளிடுவோம் அப்படின்னு உருட்டிட்டு இருக்கிற மோடி சர்க்காரினுடைய ரொம்ப சீப்பான அடிமைத்தனமான வேலை. அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில திடீர்னு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவங்களோட ரொம்ப நேரம் பேசி இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம ட்ரம்ப் போட்ட அந்த சமூக வலைத்தள பதிவு இருக்குல்ல, அது வேற லெவல் பதிவு. என்ன பேர் இருக்காருன்னு கேக்குறீங்களா? காமன் சென்ஸும் அறிவும் இருக்கிறவன் யாராச்சும் போர் செய்வானா? இப்ப என்ன சொல்ல வர்றாரு ட்ரம்ப்? அவருக்கு தான் மூளையெல்லாம் இருக்கு,
எங்க நாட்டிலேயோ அல்லது இங்க இருக்கிற பாகிஸ்தான்காரங்களுக்கோ மூளையே கிடையாதுன்னு சொல்ல வர்றாரா? ஏதாவது அறிவு இருக்கிறவன், காமன் சென்ஸ் இருக்கிறவன் யாராவது போரிடுவானா? நம்மள இல்லைங்க, நம்ம ஜிய கேட்டிருக்காரு, மூளை இருந்தா யாராவது போர் செய்வானா? இதவே நம்ம நல்லபடியா கேட்டோம். வேணாயா, ரெண்டு பக்கமும் மக்கள் பாவம், சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க, பெண்களும் குழந்தைகளும் போர்னா பாதிக்கப்படுவாங்க. அதை நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு அந்த கெதி வர வேண்டாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்ப்போம். நீங்க பயங்கரவாதிகள் மேல தாக்குதல் நடத்துங்க, நாட்டின் மேல வேண்டாம். இப்படி நம்ம சொல்லும் போது நம்மள தீவிரவாதினா, பயங்கரவாதினா, நக்சலைட்ஸ்னா, மாவோயிஸ்ட்னா, இவங்க இந்த நாட்டுக்கு எதிரினா, நாட்டுப்பற்று இல்லாதவர்கள்னா, நாம உலகத்தையே நேசிக்கிறவங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம நேசிக்கிற எல்லா மக்களுக்கும், சாமானிய மக்களுக்கு தெரியும். ஆனா இந்த கும்பலு, காட்டு கும்பலு, வரட்டு கும்பலு, இந்த கும்பலுக்கு அது தெரியல. இன்னைக்கு அமெரிக்காக்காரன் வந்து அசிங்கப்படுத்தி விட்டுருக்கான். இப்ப ஏறும் போல இருக்கு மூளையில. காமன் சென்ஸும் அறிவு இருக்கிறவன் போர் செய்ய மாட்டான். அப்புறம் சொல்றாரு, நீண்ட நேரம் ராத்திரி பேசி கட்ட பஞ்சாயத்து பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முடிவுக்கு வர வச்சிருக்காங்களா இந்த அமெரிக்கா. என்னங்க நடக்குது? ராத்திரி நீண்ட நேரம் அமெரிக்கா சார்பில் ரெண்டு நாட்டையும் உட்கார வச்சு கட்ட பஞ்சாயத்து பேசியிருக்கானுங்க. கட்ட பஞ்சாயத்து பேசிதான் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வர வச்சிருக்கிறாங்க. இத ட்ரம்பே சொல்றாரு, ராத்திரியில நீண்ட நேரம் நாங்க பேசி ஒரு முடிவுக்கு வர வச்சோம் அப்படின்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஆளுங்களை உட்கார வச்சு மிரட்டி கரட்டி உருட்டி அரட்டி நீ ஒத்துக்க அப்படின்னு ஒத்துக்க வச்சிருக்கு ஒரு முதலாளித்துவ நாடு. எனக்கு என்ன கவலையா போச்சு, உக்ரைன் போற நிறுத்தினவரே எங்க ஐயா 56 இன்ச் மோடி, அவரவே ராத்திரி பூரா உட்கார வச்சு கையை கட்ட வச்சு கட்ட பஞ்சாயத்து பேசியிருக்கான் பாருங்க இந்த அமெரிக்காக்காரங்க. எவ்வளவு குசும்பு இருக்கணும். நமக்கு என்ன பெரிய வருத்தம் அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய போர் நடந்துட்டு இருக்கும் போது இந்த போர் நிறுத்தத்தை யார் சொல்லணும்? அந்த சம்பந்தப்பட்ட நாடுகள் அறிவிக்கணும். அதுதானே நியாயம், அதுதானே இந்த நாட்டின் மீது அவர்களுக்கு இருக்கிற உரிமை. நாங்க போற விட்டுட்டோங்க, நாங்க போற நிறுத்துறோங்க, ரெண்டு நாடும் பிரச்சனையில் இருக்கு, ரெண்டு நாட்டுக்கும் பாதிப்பு வேண்டாம், நாங்க போற நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றதுல யாருக்கு அசிங்கம் எல்லாம் கிடையாதுங்க. ஆனா ஒரு மூணாவதால அறிவிச்ச பிறகுதான் நமக்கே தெரியுது, யாரு எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிற ஒரு முதலாளி ட்ரம்ப் அறிவிக்கிறாப்ல, இந்த நாடுகள்லாம் சண்டை போடாதீங்க, நான் பைசல் பண்ணி வச்சுட்டேன், ரொம்ப நல்ல பசங்க, அறிவாளி பிள்ளைங்க, இன்டெலிஜென்ட்டான ஆளுங்க, பொது அறிவு இருக்கு, கொஞ்சம் பொழைச்சுக்குவாங்க அப்படின்னு முதுகுல தட்டி கொடுக்குறாப்ல. வெரி குட் வெரி குட் முதுகுல தட்டி கொடுக்குறாப்ல. யாருங்க நீங்க எல்லாம்? இந்த நாட்டுக்குள்ள ஆயுதம் வித்து காசை சம்பாதிக்கிற கைகோலிங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற நாடுங்க, பயங்கரவாதத்தை வளர்த்து விடுகிற ஒரு நாடு. நாங்க இங்க பயங்கரவாதம் வேண்டாம் சொல்ற மக்கள் இருக்கிற நாடு. எங்க நாட்டுக்குள்ள வந்து நீங்க நாட்டமா பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. உடனடியா காங்கிரஸ் சொல்லிருக்கு, உடனடியா நீங்க வந்து எதிர்கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. யாருங்க இங்க பிரதமர்? மோடியா இல்ல ட்ரம்பா? யாரு பிரதமர்? யாருக்கு மரியாதை இருக்கணும் இந்த நாட்டுல? நீங்க தானே சொல்லி இருக்கணும் நியாயப்படி. இது ஒரு பக்கம் பயங்கரமா இதா போயிட்டு இருக்குங்க. பக்கத்துல இருக்கிற நாடு நேபாள நாடு, பக்கத்துல இருக்கிற நேபாள நாடு, அந்த நாடுதான் இந்து நாடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நேபாளம் மனித உரிமை மற்றும் அமைதிக்கான சங்கம் அங்க ஒண்ணு இருக்கு. அந்த சங்கத்தினுடைய தலைவர் கிருஷ்ணன் ரேணுகா அப்படின்னு பலரும் சேர்ந்து எம்பசி முன்னாடி, அதாவது தூதரகம் முன்னாடி, இங்க பாகிஸ்தான் தூதரகம், இந்தியா தூதரகம் முன்னாடி, போர் வேண்டாம், அமைதி தான் வேண்டும், போர் ஒருபோதும் தீர்வாகாது, மக்களுக்கு வந்து அது ஒருபோதும் அமைதி கொடுக்காது, மனிதம் செத்து போகும், மனிதம் தோற்று போகும் போர்கள்ல, அதனால தயவு செஞ்சு நீங்க போற நிப்பாட்டுங்க அப்படின்னு நேற்று ஒரு பெரிய போராட்டத்தை அந்த நாட்டுல மக்கள் நடத்தி இருக்கிறாங்க. போர் எப்போதுமே அபாயகரமானது அப்படின்னு அவங்க சுட்டி காட்டி தயவு செஞ்சு போற நிப்பாட்டுங்கன்னு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில சங்கியோ கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம அப்படியே மோடி கிட்ட வந்து பாகிஸ்தான் மண்டியிடுதான். மண்டிட்டு கேட்ட உடனே மோடி போற நிப்பாட்டிட்டாராம். எதுக்குடா இந்த வெட்டி வேலை? எங்களுக்கு தான் தெரியுது, ஊரே அசிங்கப்படுத்திருச்சு, காரி துப்பிருச்சு, என்ன விளையாட்டு இதுன்னு கேட்டுருச்சு, 26 பேருடைய குங்குமத்தை அழிச்சோன்னு அழிக்க போறேன்னு சொல்லி ட்ரம்ப் கூப்பிட்டோன்னே பொழுக்குன்னு வந்து காலில் விழுந்துக்கிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு ஊரே காரி துப்பிக்கிட்டு இருக்கு. எதுக்கு இந்த அலப்பற? இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அறிவிச்ச பிறகுதான் அவசர அவசரமா ஓடி வர்றார் நம்முடைய பாதுகாப்புத்துறையினுடைய செயலாளர். அவசர அவசரமா ஓடி வந்து அவங்கெல்லாம் முதல்ல தீர்மானிக்கலாங்க, நாங்க தான் பேசணும், பாகிஸ்தானும் நாங்களும் பேசி முடிவெடுத்தது, பாகிஸ்தான் எங்க கிட்ட கேட்டுக்கிட்டாங்க போர் வேண்டான்னு, அதனால நாங்க முடிவெடுத்து இதை நிப்பாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு 7 மணிக்கு மேல
விடாம ட்ரோன் வந்து விழுந்துகிட்டு இருக்கு. எங்க ஜம்மு காஷ்மீர்லயும் இங்க பஞ்சாப் பகுதிகளையும். இது என்ன நடக்குதுன்னே நமக்கு புரியல. ஒரு பக்கம் போர் நிறுத்த ஒப்பந்தம், போர் நிறுத்தம் செய்ய போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விடாம பாகிஸ்தான் பக்கத்துல இருந்து ட்ரோன் வந்து விழுகுது. அப்போ போர் நிறுத்தம் என்பது பொய்யா, இல்ல திரும்ப விடாம ட்ரோன்கள் வந்து விழுகிறதுக்கு யார் காரணம்? அங்க சண்டை உண்மையிலேயே பாகிஸ்தான் அரசு போடுதா, இல்ல பயங்கரவாதிகள் போடுறாங்களா? ஒரே குழப்பத்துல எல்லை பகுதி மக்கள் இருக்கிறாங்க, இந்திய மக்களும் இருக்கிறாங்க. நாளைக்கு தான் விடிஞ்சாதான் தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. ஆக இந்த போர் ஒப்பந்தம், போர் நிறுத்தம் என்பது உண்மையிலே மகிழ்ச்சி தான். அது யாரு சொன்னாங்கன்றதுல வேணா நமக்கு முன்ன பின்ன முரண்பாடு இருக்கலாம். ஆனா நிறுத்தப்பட்டது நான்லாம் மகிழ்ச்சியா தான் பாக்குறேன். தேவையில்லாத ஒரு அச்சத்தை, தேவையில்லாம மரணத்தை. இன்னைக்கு ஒரு சின்ன பையன் செத்துருக்கான், 23 வயசு குழந்தை செத்து போயிருக்கான். இந்த மரணங்கள்லாம் நமக்கு ஈஸியா தெரியும். நம்ம வீர வணக்கம் செலுத்திட்டு போயிடுவோம். பெத்தவங்களுக்கு வலிக்கும், அந்த வலியை நம்ம உணரணும். அப்படி உணர்ந்தோம்னா நம்ம எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையும் மூர்க்கத்தனமா சண்டை போடுறதுதான் அறிவு, சண்டை போடுறதுதான் பலம் அப்படின்னு நினைக்க மாட்டோம் இல்லையா? புரிஞ்சுக்கணும் இந்த சங்கி கும்பல். பரவாயில்லைங்க, போர் நிறுத்தம் எந்த வழியில வந்தாலும் நல்லதுதான். தொலைஞ்சு மக்கள் நிம்மதியா இருப்பாங்க.